கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்தின் மத்திய பகுதிக்குள்ளாக கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் கை விரல் என்கிற தலைப்பின் கீழாக 18ஆம் தியானத்தை நாம் கேட்க இருக்கிறோம். இதை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ப்ரொடியூஸ்டு பை கமேலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எம் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக புதுமைகளை செய்த உமது குமாரரின் திரு விரல்களை எண்ணி உம்மை துதிக்கிறோம். அடைபட்டு கிடந்த செவிட்டு காதுகளுக்கு திறவுகோலாய் இருந்து அவற்றை திறந்த உமது விரல்களையும், பேசாத ஊமை நாவிற்கு பேச்சு தரும் கத்தரிக்கோலாய் இருந்து கட்டுகளை அவிழ்த்த உமது வல்லமையும் நினைக்கிறோம். தரையில் குனிந்து எழுதி எங்கள் பாவங்களை மன்னித்து கிறுக்கி போட்ட உமது விரல் என்னும் பேனாவை நாங்கள் நன்றியோடு தியானிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்தின் வழியாக உமது திருவிரல்கள் எங்களுக்கு செய்த விடுதலையை உணரச் செய்யும். எங்கள் ஆத்தும கட்டுகளை அவிழ்த்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம். தியானம்
18 ஆத்துமநேசரின் கைவிரல். இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இயேசு தமது விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இந்த வசனங்களை மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 35ஆம் வசனத்திலும், யோவான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனத்திலும், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனங்களிலும் நாம் காணலாம். இந்த நாளின் போதனை. கடந்த 5 தியானங்களிலும் இயேசுவின் திருக்கரத்தை பற்றிய பல போதனைகளை ஆராய்ந்தோம். இப்பொழுது அவருடைய திரு கரத்தின் விரல்களை பற்றி சுவிசேஷத்தில் அடங்கிய குறிப்புகளை ஆராய்வோமாக. மேலே காட்டிய வாக்கியங்கள் இயேசுவின் விரல் மகத்துவங்கள் 2 வெளிப்படுத்துகின்றன. அவையாவன: முதலாவது, ஆத்துமநேசரின் விரல் செவிடர் காதை திறக்கும் திறவுகோலும் ஊமையர் நாவின் கட்டை வெட்டும் கத்திரிக்கோளுமாயிருந்தது. மத்தேயு சுவிசேஷகன் இயேசு ஒரு ஊமையனை குணமாக்கினதை பற்றி எழுதுகிறார். பிசாசு பிடித்ததினால் அவன் ஊமையனாயிருந்தான். இவனோ இயல்பாய் ஊமையனாயிருந்தான். அதோடு இவன் செவிடனாயும் இருந்தான். செவிடர் பெரும்பாலும் ஊமையராம் இருப்பார்கள். நாவின் குறைவினாலே அல்ல, பேசும் வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்ளத்தக்க காதில்லாததினாலே அப்படி இருப்பார்கள். இவனை பற்றி அப்படியும் நினைக்க இடமில்லை. காது கேட்டாலும் நாவு பேச இயலாமல் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அற்புதம் நடந்த பின்பு அவன் செவ்வையாய் பேசினான் என்று சொல்லப்படுகிறது. இதனால் முன்னே அவனுக்கு கொஞ்சம் பேச்சு இருந்தது என்றுவார்கள். அவன் கொஞ்சம் பேசக்கூடுமானால் அல்லது நாவின் கட்டு இல்லையானால் இயேசு உமிழ்ந்து அவன் நாவை தொட வேண்டியதாய் இருந்திராது. செவ்வையாய் பேசினான் என்ற குறிப்பு பூரண சுகத்தின் தன்மையை காட்டுகிறது என்று நாம் எண்ண வேண்டியதாய் இருக்கிறது. இரண்டாவது, ஆத்துமநேசரின் விரல் பாவத்தை கிறுக்கிற்று. இதை விபச்சார ஸ்திரீயின் சரீரத்தில் பார்க்கிறோம். இயேசு தரையில் என்னத்தை எழுதினார் என்று தெரியாது. சிலர் நினைக்கிறபடி அங்கே வந்து நின்ற ஒவ்வொருடைய பாவத்தையும் எழுதி காட்டி அவரவரை வெட்கத்தோடு திரும்பி போக பண்ணியிருப்பார். ஆக்கினை செய்யும் கிரியை உடன்படிக்கை முன்னே கல்லிலே எழுதி கொடுத்தார். இப்போது ஆக்கினையை தமது சொந்த விரலால் எழுதி தண்டனையிலிருந்து தப்பப்படும் எழுத்தை எழுதுகிறார். இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, இரட்சகருடைய திருக்கரத்தின் விரலை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து தியானம் செய். இயேசுவின் விரல் ஆத்துமாவின் செவியை திறக்கவும் நாவின் கட்டவிழ்க்கவும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது என்ற செய்தி என் ஆவிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறேன். இரட்சகர் தமது திரு விரலால் என்னை தொட சித்தமாய் இருக்கிறார். நான் அவர் அண்டை போவேன். சில நாள் பொறுத்தல்ல, இப்பொழுதே இன்றைக்கே போவேன். அது முதல் சத்தியம் என் செவிக்குள் தடையின்றி செல்லும். தேவ ஆவியானவரின் ஆலோசனைகள் என் மனதின் காதில் தொனிக்கும். ஆ, என் இயேசு கட்டுப்பட்டு போன என் நாவையும் திறக்கப் போகிறார். ஒரு குண்டினால் 2 புலிகளையும் விழத்தட்டுகிறார். தமது திருவிரலால் என் ஊமையையும் செவிட்டுத்தனத்தையும் தொலைத்துவிட அவரால் கூடும். இனி எனக்கு என்ன குறைச்சல்? செவிடும் ஊமையுமான என் ஆத்துமாவை அவர் தமது கரத்தின் விரலால் தொட்டு குணமாக்க இதோ நான் நெருங்கி போகிறேன். ஆவியானவரே துணை, தேவ ஆவியானவரே துணை செய்வீராக.
என் இரட்சகர் செவிடும் ஊமையுமான என் ஆத்துமாவை குணமாக்கும்படி என்னை தனியே கொண்டு போகிறார். என் பாவங்களிலிருந்தும் என் பழைய சிநேகிதரிலிருந்தும் சாத்தானின் உறவிலிருந்தும் வீடு வாசல்களிலிருந்தும் தேசம் ஜாதியிலிருந்தும் தனியே அழைத்து கொண்டு போகிறார். அவர் என்னை எங்கேயும் கொண்டு போகட்டும், எவ்விடத்திலாவது என்னை தனிப்பட செய்யட்டும். என் ஆத்துமா செவிடும் ஊமையும் தீர்ந்தால் அதே போதும். இதோ என் இரட்சகர் தமது திருவிரலை என் காதுக்குள் விடுகிறார். அது திறந்து விட்டது. சகல சத்தியங்களும் எனக்குள் ஓயாமல் இறங்குகின்றன. அவர் தமது அருளாகிய உமிழ் நீரை என் நாவில் பூசுகிறார். அதன் கட்டுகள் தெரிப்படுகிறது. இப்போது நான் தேவ மகிமைகளையும் சத்தியங்களையும் கேட்கிறேன். இனி என் நாவினால் அவரை துதித்து மகிமைப்படுத்துவேனாக. சகரியா ஆசாரியன் 10 மாதம் ஊமையனாயிருந்து வாய் திறக்கப்பட்ட உடனே தேவனை துதித்தானே. பிறந்த நாள் முதல் வருடங்களாய் செவிடும் ஊமையுமாயிருந்த நான் திறக்கப்பட்டிருக்க என் வாயை மூடுவேனோ? சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். என் இயேசுவின் விரல் என் பாவங்களை கிறுக்கி விடுகிறது. இனி நான் பாவி என்று அழைக்கப்படாமல் இயேசுவின் நிமித்தம் நீதிமான் என்று எண்ணப்படுவேன். என் பாவம் கிறுக்கப்பட்டபடியால் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கும். என்னை தண்டனைக்குட்படுத்த நியாயப்பிரமாணத்தினாலும் தேவ கோபத்தினாலும் தேவ நீதியாலும் கூடாது. ஏனெனில் என் பாவம் கிறுக்கப்பட்டாயிற்று. பிசாசு, பாவம், உலகம் முதலிய சத்துருக்களின் குற்றச்சாட்டுதல்கள் இனி ஒப்புக்கொள்ளப்படவும் மாட்டாது, விசாரிக்கப்படவும் மாட்டாது, தீர்ப்பு செய்யப்படவும் மாட்டாது. ஏனெனில் என் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவராய் மாம்ச தேகத்தை எடுத்து வந்த இயேசு தேவனால் கிறுக்கப்பட்டாயிற்று. ஆத்மாவே, இரட்சகரின் திருக்கரத்தின் மகத்துவங்களை கடைசியாக ஒரு கோர்வையாக்கி உன் கையில் காப்புகளைப் போல கட்டிக்கொண்டு திரிந்து உன் ஜீவ காலத்தை களி. அவர் கரம் உன் குஷ்டரோகத்தை குணமாக்குகிறது, உன் காய்ச்சலை தீர்த்து விடுகிறது, உன் கண்களை திறந்து விடுகிறது, உன் கோணலை திருத்துகிறது, உன் சாவில் ஜீவனை தருகிறது, உன் பயத்தை நிவிர்த்தி செய்கிறது, உன் மனதை சுத்தம் செய்கிறது, உன் தீட்டை கழுவுகிறது, உன் வெட்டை ஒட்ட வைக்கிறது, உன் கோட்டையாய் இருக்கிறது, உன் புதையலாய் இருக்கிறது, உன் அமிழ்தலில் தூக்கி எடுக்கிறது, உனக்கு சகல வரங்களையும் அளிக்கிறது, உனக்கு செங்கோலை சம்பாதித்தது, உனக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டது, உன் செவிட்டு காதை திறக்கிறது, உன் ஊமை வாயை அவிழ்க்கிறது, உன் பாவங்களை கிறுக்கி விடுகிறது. இவ்வளவு நோயையும் தீர்த்து விட்டாரே. ஆத்துமாவே, இனி உனக்கு என்ன குறைச்சல்? விண்ணப்பங்களால் அவரை பணிந்து ஸ்தோத்திரங்களால் அவரை மகிமைப்படுத்துவதே என்று வேறு வேலை உனக்கு இல்லை. இன்றைய விசுவாச வணக்கம். காதின் பூட்டுடைக்கும் விரலே நமஸ்காரம், நாவின் கட்டை வெட்டும் விரலே நமஸ்காரம், பாவ மன்னிப்பெழுதும் விரலே நமஸ்காரம், 18 நன்மை தரும் கரமே நமஸ்காரம், பராவர கரமே நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும், எல்லா கிருபைகளுக்கும் மூலமாய் இருக்கிற இயேசுவே, பாவ நோயினால் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிற அடியானுக்கு சகாயமாக உமது திருக்கரத்தை நீட்டியருளும். அதில் அடங்கியிருக்கும் எல்லா பாக்கியங்களிலும் என் ஆத்துமா பங்கு பெறும்படி தயவு செய்யும். உமது திருக்கரத்தின் அருளும் மகத்துவங்களும் என் பாவ நோயின் பல குறைவுகளை நீக்கி என் ஆத்துமாவை கரையேற்றும்படி அனுகிரகம் செய்யும். என் பாவங்கள் அனைத்தையும் கிறுக்கி போடும். நீர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கும்படி வல்லவராயிருக்கிறீர். உமது கிருபாகரம் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வியாதியிலும் சொஸ்தத்திலும் மரணம் என்னை பிரிக்கும் அளவும் அணைப்பதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமேன்.